1986 சக்கரபாணி ஐயா இறந்து வருகிறார். 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார்கள். இப்போ 1900 இறப்பதற்கு முன்பு எம்ஜிஆர் தன் அண்ணன் இறப்பதற்கு முன்பு 1986 நோய் வாய்ப்பிட்டிருந்து எம்ஜிஆர் வந்திருக்காங்க. அப்போ அண்ணா எனக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கு, நீங்கள் தானண்ணா 4 இட்லி வச்சா கூட எனக்கு 3 இட்லி வச்சிருவீங்க, என் தம்பி சாப்பிட்றான், பாய்ஸ் ட்ரிப்புக்கு நடிக்க போகிறான், அவன் தான் முக்கியம் அப்படின்னு என்னை அப்பா ஸ்தானத்திலேருந்து நீங்கள் தானே நான் வளர்த்தீங்கண்ணா. ஒரு நாள் கூட நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், புகழை சம்பாரிச்சிருக்கேன், பணத்தை சம்பாரிச்சிருக்கேன், எதோ சம்பாரிச்சிருக்கேன், அரசியல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கேன். நீங்கள் ஒரு முறை கூட என்னப்பா பணம் என்னப்பா கணக்குன்னு ஒரு முறை கூட கேட்டதே இல்லையண்ணா, ஏன்னா அப்படின்னு அப்படி சொல்லுகிறார் எம்ஜி சக்கரபாணி. சொல்லுகிறார், தம்பி ராமு எப்படி சாக போகிற ஒரு கிழவர் இன்னொரு சாக போகிற தன் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இல்லை ராமு, நீ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த, நம்ம இப்படி வந்தோம் 18-19 வயசுல ஜூனியர் ஆர்டிஸ்டாக தூரத்தில் நிற்பாங்க. இன்றைக்கெல்லாம் 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அது மாதிரி அன்றைக்கி ஒரு 15 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. இருந்தேன், திடுத்துப்புன்னு ஒரு படத்துக்கு உனக்கு கமிட்மெண்ட் ஆச்சு, அப்போ 50 ரூபா உனக்கு சம்பளம், 25 ரூபா நீ அந்த சம்பளத்தை சொல்கிறார். ஒரு படம் எம்ஜிஆருக்கு முத ஒரு கேரக்டர் ரோல், 50 ரூபா சம்பளம், 5 ரூபா தாள் பச்சை தாள், 25 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தா இது சக்கரபாணிக்கு தெரிஞ்சு போச்சு. என் தம்பி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டான், 50 ரூபா சம்பளம் பேசிட்டான், 25 ரூபா வாங்கிட்டான். அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, அம்மா ராமு வந்தானா, எவ்வளோ காசு, 10 ரூபா கொடுத்தோம். 10 ரூபாயா, இப்போ தான் ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, 50 ரூபா வாங்கி 25 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், 10 ரூபா என்னன்னு கேளுங்கம்மா. அந்த தாய் வந்து கேட்டிருக்கேன், ராமு நீ படம் கிடச்சி, ஆமாம்மா எவ்வளோப்பா சம்பளம், 50 ரூபா, எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 25 ரூபா, 10 ரூபா தான் கொடுத்தியப்பா, இன்னும் 15 ரூபா இல்லையப்பா அப்படின்னு. அம்மா நான் பணத்தை 25 ரூபா வாங்கிட்டு திருவான்மியூருக்கு வந்தேன். அப்போ திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன். அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைப்பதற்காக 3 குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து இருந்தாங்க. அவங்க வந்தவங்களுக்கு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு குழந்தையெல்லாம். என்ன அழுகிறீன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் கும்பகோணத்திலேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்தோம், மெட்ராஸில் கிழக்குது வடக்குதுன்னு தெரியல, நம்ம மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகலான் இருக்கோம், சாப்பிட முடியல, காசு இல்லை, குழந்தைங்களாம் அழுகுது. சொன்ன உடனே எம்ஜிஆர் டக் ஒரு 5 ரூபா கொடுத்தார். அன்றைக்கெல்லாம் 5 ரூபா பெரிய வேல்யூ. 5 ரூபா கொடுத்தார். உடனே சாப்பிடுங்க, இன்னொரு 5 பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுங்க. என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களால் வேலை கிடைக்காது, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு இந்த 5 ரூபா வச்சுங்க. 15 கொடுத்துவிட்டு வெறும் 10 ரூபாயை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்குறார். இந்த கதையை கேட்டு விட்டுச்சேன்னே, ஏம்மா இல்லைப்பா கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் நேர சக்கரபாணிக்கிட்ட அம்மா வந்து சொல்லிருக்காங்க, ஐயா சக்கரை ராமகிட்ட கேட்டப்பா, இப்படி சொன்னாப்பா, அவன் கொடுக்க பிறந்தவன்பா, கேள்வி கேட்டு அவன் குணத்தை மாற்றிடாத சொன்னேன்ல. அப்நார்மல் கேரக்டரைசேஷன் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பெரிய ஆளாக நினச்சி பாருங்கள், அது உங்களை தேடி வரும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் தான் திரும்ப எனக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊடுருவதனுடைய விளைவு தான் ஓரளவு நான் சரியாக இருக்கிறேன்னு நம்புகிறேன்.